வெறும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற 7 வயசு குழந்தைய 3வது மாடியில இருந்து புடிச்சு தள்ளி விட்டு கொண்டு இருக்காங்க. புடிச்சு தள்ளி விட்டு கொண்டது வேற யாரும் கிடையாது, அந்த பொண்ணோட அவங்க அம்மாவே. இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. தெலுங்கானாவுல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஹஸ்பண்ட் பேர் வந்து டேவிட், ஒய்ஃபோட பேர் வந்து மோனோலிசா. இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. சாம்சன் சொல்ற 10 வயசு பையனும் ஷரோன் சொல்ற ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு 7 வயசு பொண்ணும். டிசம்பர் 18, 2025 இந்த நாளுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு சண்டை வந்திருக்கு. அந்த ஒரு சண்டையில மோனோலிசா வந்து அளவுக்கு அதிகமா கோவப்பட்டிருக்காங்க. அப்ப அந்த டைம்ல ஷரோன் என்ன பண்றாங்கன்னா அம்மாவோட மொபைல் போன் எடுத்து வச்சு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கோவத்துல இருந்த மோனோலிசா பொண்ணு கேம் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்து இன்னும் கோவமாகி அப்படியே மொபைல் போன் அந்த பொண்ணு கையில இருந்து புடுங்கி கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாம 3வது மாடியில இருந்து புடிச்சு தள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து போலீஸ் கேஸ் ஆகுது. போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரியுது அந்த மோனோலிசான்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தையோட அம்மா வந்து ஏற்கனவே 2 வருஷமா மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வருது. இந்த கேஸ்ன்றது இன்னும் க்ளோஸ் ஆகல. அந்த மோனோலிசான்னு சொல்லக்கூடிய அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க கிட்ட இன்னும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க.